ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் டேக் தமிழ். நீ நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே செலக்ட் மேட்சோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது சிஎஸ்கே செலக்ட் மேட்ச் ரிவ்யூன்னு சொல்றதா இல்ல உர்வில் விசஸ் ஜாஷ் இங்கிலீஷோட ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸோட ரிவ்யூன்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவு தான் ரெண்டு பேரும் சூப்பரா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு டீமும் வந்து 200+ ரன் ஸ்கோர் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க இவங்க ரெண்டு பேர் தான். சரி, அது என்ன என்ன விஷயம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ருத்து வந்து நாங்க போலிங் போடுறோம்னு சொன்னாரு. சரி, ஓகே, கடந்த ரெண்டு மேட்சா வந்து 150க்குள்ள ஸ்ருட்டி நம்ம ஈஸியா சேஸ் பண்ணிருக்கோமே, அந்த மாதிரி சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஒரு மனநிலைமை இருந்துச்சு. பிச் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, நேத்து வந்து மழை பெஞ்சது, அதனால வந்து விக்கெட்ஸ்ல வந்து கவர்ஸ்குள்ளே இருந்ததுனால பால் வந்து கொஞ்சம் நின்னு வரும், ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா பவர் பிளேல எடுபடுவாங்க, பயங்கரமா இருப்பாங்க ஸ்பின்னர்ஸ் பவர் பிளேல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆஹா, ஒருவேளை இப்பெல்லாம் சொல்றதை பார்த்து நான் 140 ஒரு 145குள்ள அவுட் ஆடுவோம், நான் அது என்னோட தாட்டு, அப்படிதான் நினைச்சேன். அந்த தாட்டெல்லாம் வந்து தகுடுபுடி ஆக்குனது வந்து ஜாஷ் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் கடாசுறாரு நம்ம அகில் ஹுசைன். நீங்க என்ன சொன்னீங்க, 140யா, அத பவர் பிளே அடிச்சு காமிக்கவா அப்படின்ற ஒரு டோன்ல போன மாதிரி இருந்துச்சு. விட்டுருந்தா எதிரில வந்து மிச்சல் மார்ஸும் அப்படி அடிச்சிருந்தா ஒருவேளை 140 வந்து பவர் பிளேல வந்திருக்கோம் நம்ம. அந்த மாதிரி அந்த மாதிரி அடிச்சாரு நம்ம ஜாஷ் இங்கிலீஷ். ஓகே, அவர் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து மார்ஷம் வந்து சிங்கிள் டூ, ஒரு கிடைச்ச ஒரு பால் 6 அந்த மாதிரி அடிச்சு நல்லாதான் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பூரன், ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பேட்டிங் ஆடுவாங்கன்னு பார்த்தா திருப்பி வந்து ஒரு அகைன் ஒரு ஃபெயிலியர் தான் சந்திச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. திருப்பி லோயர் ஆர்டர்ல வந்தா சபாஷ் அஹ்மத், அவரு சூப்பரா ஆடி இந்த டீமை வந்து ஒரு 200+ ஒரு ரன்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அந்த 200+ ரன்ஸை சேஸ் பண்ண வந்த நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன் சஞ்சு ருத்ராஜ் கேக்வாட் 2019ல இருந்து நம்ம வந்து 195 சேஸ் அடிச்சதே கிடையாது இது வரையும். ஏன் 180 சேஸே நிறைய அடிச்சது கிடையாது நம்ம. அப்படின்னு இருக்கும்போது இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாடும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் கொண்டு போனாங்க, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா. சஞ்சு அவுட் ஆனே, ஆஹா என்னடா இது, பவர் பிளேக்குள்ளே சஞ்சு அவுட் ஆயிட்டாரு, ஒருவேளை இந்த மேட்சையும் அந்த சாபம் தானா, 180+ அடிச்சிட்டாங்க, அதனால இந்த மேட்ச லூசு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கதையெல்லாம் இங்க இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்தாரு ஒரு மான்ஸ்டர் உர்வில் பட்டேல். எப்பா என்ன மாதிரி அடிங்க, ரெண்டாவது பால்ல இருந்து டேக் ஆன் பண்ணாரு. 8 பால்ல கிட்டத்தட்ட 40 ரன்னு, 23 பால் 61 ரன்ஸ் அடிச்சாரு. அதுல ஃபர்ஸ்ட் 40 ரன் 8 பால்ல வந்துச்சு. யாரு போட்டாலும் திக்வேஷ் ராஜி போடுறாரு, அந்த பக்கம் 6 அடிக்கிறாரு, ஆவேஷ் கான் போடுறாரு 6 அடிக்கிறாரு. போலர்ஸ்க்கு க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சொன்னாங்க உர்வில் பட்டேல் வேணும், உர்வில் பட்டேல் வேணும்னு சொல்லிட்டு. ஏன் உர்வில் பட்டேல் வேணும் வேணும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டோன்றத இன்னைக்கு நிரூபிச்சிட்டாரு. ஏன் நான் அதுதான் சிஎஸ் பிளமிங்க பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேயரையா 5 மேட்ச் உள்ள பெஞ்ச்ல வாட்டர் தூக்க விட்டு இருந்தீங்க, எனக்கு புரியல சத்தியமா. சிஎஸ்கே வந்து இது நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் வாஷா இருக்கும்னு நினைக்கிறேன். கோச்சிங் ஸ்டாப்ஸா மாத்தணும். என்ன கேட்டா ஒரு அபினவ் முகுந்த், அஸ்வின் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாப்ஸ உள்ள போட்டா இன்னும் டீம் வந்து ஒரு சூப்பரான நிலைமையில இருக்குமோன்னு தோணுது. அதுக்காக வந்து மைக்கேலஸ் இவங்கள வந்து நான் குறை சொல்லல, அவங்களோட அப்ரோச் வந்து ஓல்டு ஸ்டைல்ல இருக்கு. அந்த கிரிக்கெட் வந்து இப்ப இல்ல. இப்ப எல்லா டீம்ஸும் வந்து 200 300 அந்த மாதிரி ஒரு டீம் நிலைமை இருக்கும்போது நம்ம டீமோட கோச்சஸ் எல்லாம் வந்து இன்னுமே ஒரு 190 200 அந்த மாதிரி இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ இந்த காலத்துக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் ஒரு கோச்சஸா இருந்தா இன்னும் டீமுக்கு சூப்பரா இருக்குமோன்னு தோணுது. சரி, ஓகே, உர்வில் பட்டேல் வந்ததுக்கு அப்புறமா ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு, உர்வில் பட்டேல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கார்த்திக் சர்மான்னு ஒருத்தர் வந்தாரு. எப்பா அங்கதாங்க சிஎஸ்கேவோட ஒரு
சுத்தமான ஒரு டவுன்ஃபால்னு சொல்லணும். அந்த மேட்சோட டவுன்ஃபாலே அங்கதான் ஆரம்பிச்சது. ஏன்னா ஒருத்தர் நான் சொல்றேன்னா 23 பாலுக்கு 60 ரன் அடிச்சு வச்சு ஒருத்தர் 60+ ரன்ஸ் ஒருத்தர் அடிச்சு அவுட் ஆயிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு பேட்ஸ்மேன் என்ன பண்ணணும், அவர் அடிச்சாரு, ஓகே. அதே கேரி பண்ணி மேட்ச் சீக்கிரமா முடிச்சு நம்ம ரன் ரேட் ஏத்திட்டு போறதை விட்டுட்டு வந்து டாட் ஆடிட்டு இருக்காரு. ஒரு ஓடிய இன்னிங்ஸ், நிஜமா ஒரு ஓடிய இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம 14 கோடி கொடுத்து எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க ஆட வைக்கிறீங்க. பிரசாந்த் வீராது அட்லீஸ்ட் ஒரு இன்டென்டாவது காமிச்சாரு. ஆனா கார்த்திக் சர்மா சுத்தமா இன்டென்ட் காமிக்கல. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் வந்து கார்த்திக் சர்மா நல்ல பிளேயர் இல்ல அப்படின்னு சொல்ல வரல. அவரு ஓவர் பிரைஸ்டு. அது மட்டும் இல்லாம அவர் இன்டென்ட் காமிங் தான் நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றோம். நீங்க வந்து தூக்கி நீங்க வந்து உடனே எடுத்தோடனே நீங்க 60 ரன் அடிச்சிடணும், இல்ல செஞ்சுரி அடிக்கணும், 200 ரன் அடிக்கணும் அப்படின்னு கேட்கல. இன்டென்ட் காமிங்க தான் நாங்க கேக்குறோம் சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றது, லாஸ்ட் வரையும் எடுத்துட்டு போய் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச லாஸ்ட் வரையும் எடுத்துட்டு போய் எப்படி ஜெயிக்கிறதுன்றத சிஎஸ்கே பார்த்து தான் கத்துக்கணும் நீங்களா. ஏன்னா அவங்க ஆட்டத்தை பார்த்தா 2 பாயிண்ட் நமக்கு கிடைச்சா போதும், நெட் ரன் பத்திலாம் நமக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இது நீங்க எப்ப ஆடணும்னா ரன்ஸ் வந்து விக்கெட்ஸ் எல்லாம் வந்து போயிடுச்சு, விக்கெட்ஸ் எல்லாம் ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் மேல போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மேன்ஸ் கம்மியா தான் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கார்த்திக் சர்மா இறக்கி விடணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து நாங்க 14 கோடி கொடுத்துட்டோம், அது நான் முன்னாடிதான் இறக்கி விடுவோம், தூபேவும் பிரவிஸும் முன்னாடிதான் நாங்க இறக்கி விடுவேன் அப்படின்னு சொன்னா சிஎஸ்கே நிலைமை இப்படியா தான் இருக்கும். இது திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ப்ளீஸ் அட்லீஸ்ட் கோச்சஸ் மாத்துங்க, இல்ல டீமோட அப்ரோச்சாவது மாத்துங்க. ஏன்னா மத்த டீம்ஸ் 200 300 அடிச்சிருக்கோம், நம்ம இன்னுமே வந்து 180 190 அடிக்கதே கஷ்டப்பட்டு இருக்குது. எனக்கு என்னமோ சரியா படல. பிளே ஆஃப் போயிட்டோம், ஒரு 200+ ரன்ஸ் வந்தா அடிக்க முடியுமா அப்படின்றது டவுட்டா இருக்கு. ஏன்னா உர்வில் பட்டேல் ஒன்லி தான் இந்த மேட்ச்ல சூப்பரா அடிச்சாரு. என்ன கேட்டா அவர் மட்டும் தான் செமையா அடிச்சாரு. இன்டென்ட் சஞ்சு சாம்சன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோ இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பிரசாந்த் வீர், தூபே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. அதோட லாஸ்ட் ஓவர்ல ஸ்பின்னர் பண்டோட கேப்டன்சி என்னன்னு புரியல. லாஸ்ட் ஓவர் அதுவும் இருக்காரு, அவருக்கு எதிராக நீங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரை கொடுக்குறீங்க, ஏன்னு புரியல. சோ மெனி கேட்ச் மிஸ் எல்எஸ்சி டீம்ல. இல்லனா வந்து இது எல்எஸ்சிக்கு ஒரு வின் அப்படின்ற மேட்சாவே இருந்திருக்கு. ஏன்னா கேட்சஸ் மட்டும் புடிச்சு போட்டிருந்தாங்கன்னா ஈஸியா சிஎஸ்கே டீம் வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒன்னு கோச்சஸை மாத்துங்க, அப்படின்னா டீம் அப்ரோச்சை மாத்துங்க. சரி, நான் இந்த வீடியோல வந்து ஃபிளெமிங்கையும் கோச் டீமையும் மாத்த சொல்லியிருக்கேன். அது வந்து கரெக்ட், நான் சொல்றது வந்து கரெக்டா இல்ல ப்ரோ கோச்சஸ் எல்லாம் மாத்த வேணாம்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்றேங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். டூ சப்ஸ்கிரைப் டு ஒன் டேக் தமிழ். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.